அக்ரிமெண்ட் கன்சிடரேஷன் பார்த்துட்டுமா. அடுத்து டீடு டெஃபினிஷன். டீடுனா என்ன? A deed is a formal written instrument that legally creates, transfers, declares or extinguishes rights in property or other legal matters. இதுதான் டீடுன்னு சொல்லுவாங்க. டீடுனா பத்திரம், டீடுனா சட்டப்பத்திரம். டீடு என்றாலே சட்டப்பத்திரம் என்று பொருள். மறுபடியும் சொல்கிறேன். A deed is a formal written instrument that legally creates a transfer, declare or extinguish rights in property or other legal matters. இவைதான் டீடு என்று அழைக்கப்படுவார்கள். ஓகே, சரி. டீடுனா என்ன? தமிழில் ஒரே வரியில் சொல்லப்போனால் பத்திரம், சட்டப்பத்திரம். அதான் சட்டப்பத்திரம்னா என்ன? சட்டப்படி தயாரிக்கப்பட்ட முத்திரத்தாள், அதான் சட்டப்பத்திரம். ஓகே, போலி முத்திரத்தாள்லாம் இருக்குது, அது தெரியுமா? அதெல்லாம் சட்டப்படி வரக்கூடிய பத்திரம் கிடையாது. அதனால் அதுவும் பத்திரம் தானான்னு சொல்லி வராதிங்க. டீடுனா சட்டப்பத்திரம். சட்டத்துக்கு உட்பட்டு முத்திரத்தாள் மோசடி வர வழக்குலாம் இப்போ பார்ப்பாங்க. முத்திரத்தாள் சட்டம் தனியாக இருக்குது, அது நாங்கள் அதுவும் நடத்துகிறேன். அது நமக்கு அது அன்னெசரி தான். ஆனால் இருந்தாலும் அதில் எப்போ ஒரு கொஷின் தான், 1-2 தான் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கம்பல்சரி இல்லை. ஆனால் இருந்தாலும் கான்ட்ராக்டுக்கு ரிலேட்டடாக வித் ப்ராக்டிஸிங்க்கு தேவைப்படுன்றதால இதில் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். டீடுனா பத்திரம். அது என்ன மாதிரி பத்திரம் இருக்கும்? சட்டப்பத்திரம். சட்டப்பத்திரம்னா என்ன? போலி முத்திரத்தாள் இல்லாத சட்டப்பத்திரம். அப்போ போலி முத்திரத்தாள் எதுக்கு உட்பட்டு இருக்கணும்? முத்திரத்தாள் தயாரிப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அதுதான். ஓகே, சரி. ஓகே, இட் இஸ் இன் ரைட்டிங், it is signed by the recitants. It is delivered with the intention that it makes the legal offer object. ஓகேங்களா? affect. It creates or transfers or legal right or interest. Creation deeds requires registration under the Registration Act 19. Registration Actக்கு உட்பட்டு பதிவு பண்ணக்கூடிய அனைத்துமே டீடு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு உட்பட்டு பதிவு பண்ணக்கூடியதுமே அத்தனை என்னது? டீடு. சரி, எக்ஸாம்பிள் அது என்ன இருக்குன்னா, சேல் டீடு, கிஃப்ட் டீடு, மார்ட்கேஜ் டீடு, லீஸ் டீடு, செட்டில்மெண்ட் டீடு, பார்ட்டிஷன் டீடு, ரிலீஸ் டீடு, ட்ரஸ்ட் டீடு, ரெக்டிஃபிகேஷன் டீடு, பவர் ஆஃப் பிஓஏ. பிஓஏ டீடு வருமா தான் டெக்னிக்கல் யோசிக்கணும். பிஓஏ அப்படி என்றால் பவர் ஆஃப் அட்டார்னி. நீங்களா யோசனை பண்ணணும். இட் இஸ் எ டெக்னிக்கல் டீடு பட் நாட் டீடு. இதுதான் டீடு பட் நாட் டீடு. குழப்பமாக இருக்குல்ல? அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு சேல் டீடுனா ஒரு நிலத்தை விற்றா என்ன பண்ணும்? கரையை கொடுத்துரும். அப்போ உடமையோடு சேர்ந்த உரிமையும் போயிடுது. கான்ட்ராக்ட் இஸ் கம்ப்ளீட்டடு. கான்ட்ராக்ட் இஸ் கம்ப்ளீட்டடு. நல்லா புரிஞ்சுங்க. கிஃப்ட் டீடு அதுவும் அதே மாதிரி தான். தான செட்டில்மெண்ட் கொடுத்த உடனே பொசஷனும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடும். இஸ் கம்ப்ளீட்டடு.
பொசிஷன் வித் ரைட்ஸ் கம்ப்ளீட்டடு. மார்ட்கேஜ் டீடு நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்ட்கேஜ் டீடு என்ன பண்ணுதுன்னா, பட் உரிமையை மட்டும் அடமானம் வைத்துள்ளோம். பொசிஷன் ரைட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். முடிவு செய்யப்பட்ட ஆவணம். ஓகேவா? அதுவும் டீடு. லீஸ் டீடு பொசிஷன் ஹேண்ட் ஒர்க்குடு பட் நாட் டைட்டில் டீடு. டைட்டில் ஹேண்ட் ஒர்க்குடு பார்த்துக்குங்க. அப்போ அதுவும் ஒன்றும் முடிவு பண்ணுங்க. ஓகேவா? செட்டில்மெண்ட் டீடு ரெண்டும் ஒன்று தான். இந்த கிஃப்ட் டீடும் ஒன்று தான், செட்டில்மெண்ட் டீடும் ஒன்று தான். ரைட்டா? அது ரெண்டும் சொல்லிச்சு. பார்ட்டிஷன் பார்க்க பிரிவினை அதுவும் அவங்க உரிமை பிரித்து ஹேண்ட் ஒர்க் பண்ணியாச்சு. பொசிஷனும் ரைட்ஸும். அப்புறம் ரிலீஸ் டீடு விடுதலை பத்திரம் அதுவும் முடிவு பண்ணி விடுதலை பண்ணியாச்சு. ட்ரஸ்ட் டீடு அறக்கட்டளை பதிவு சட்டம் அதுலேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ ரெக்டிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன் டீடு அதுவும் முடிஞ்சிச்சு. கிளாரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ரைட்டா? ரைட். பவர் ஆஃப் அட்டார்னி மட்டும் ஏன் டீடு டீடு பட் நாட் டெக்னிக்கல் டீடு. டீடு பட் நாட் டீடு அப்படின்னா டெக்னிக்கல் நாட் டீடு அப்படின்னு எதுனால சொல்கிறான்னு கேட்டால், அங்கே ஒன்லி அதிகாரத்தை மட்டுமே கொடுக்கப்படுகிறது. மைண்டில் வச்சுக்கணும். டைட்டில் நாட் பொசிஷன். டைட்டில் ரைட்ஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்டு. டைட்டில் நாட் டிரான்ஸ்ஃபர்டு. பொசிஷன் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்டு. பட் பவர் ஆஃப் அத்தாரிட்டி. இது authority only for given to this deed, given to the A, B. A give to the authority for B, but not transferred possession with rights. அப்போ அங்கே என்ன கம்ப்ளீட் ஆகலை? பொசிஷன் கம்ப்ளீட் ஆகலை, டைட்டில் டீட்ஸும் கம்ப்ளீட் ஆகலை, உரிமை மூலமும் பதிவு அங்கே கம்ப்ளீட் ஆகலை, டீடும் கம்ப்ளீட் ஆகலை. சில நேரங்கள் உரிமை மூலம் கொண்டதாக கருதப்படும், சில நேரங்கள் உரிமை மூலம் இல்லாததாக கருதப்படும், சில நேரங்களில் உடைமை மாற்றியதாக கருதப்படும், சில நேரங்களில் உடைமை மாறாதாக கருதப்படும். அதுதான் டெட் அண்ட் லைவ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, POA. ஓகேவா? இது ஒன்லி டெக்னிக்கல் டீட், அவ்வளோதான். பவர் பத்திரம் அதிகாரத்தினுடைய உடைமையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், அவ்வளோதான். பட் பொசிஷன் ரைட்ஸ் ஆஃப் த டைட்டில். ஒரு பத்திரத்தை எழுதி கொடுக்குறோம், பவர் கொடுக்குறோம். இந்த கணக்கு இந்த இடத்த வந்து நீ பயிர் வைக்கிறதுக்கு யார் விட்டாலும் சரி, நீயா வச்சாலும் சரி, யாரை வச்சாலும் சரி, பயிர் வச்சு ஒரு கணக்கு வழக்கு காட்டுப்பா அப்படின்றோம். அப்போ அந்த கணக்கு வழக்கு காட்டுற அதிகாரத்தை மட்டும்தான் சொல்கிறோம். அதில் இன்னொரு வார்த்தையும் சேர்ப்பாங்க பார்த்தியா? விற்பதற்காகவோ இல்லை டிஸ்போஸ் ஆஃப் த பொசிஷனோ give to you the right authority. அதுதான் அங்கே டெக்னிக்கல் டீடு. ஓகேவா? அதான் டெக்னிக்கல் டீடு. என் சார்பாக இருந்து நீ விற்பதற்கு உரிமை மூலம் கொடுத்ததாக நான் கருதப்படுன்னு சொல்கிறாங்க மாதிரி, அதுதான் அங்கே டைட்டில் டீடு அங்கே பரிமாற்றப்படுது. உன்னுடைய உரிமை மூலத்தை ஒருவருக்கு நீ கொடுக்கல, ரைட், அதிகாரத்தின் பேரில் அவருடைய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்ததாக நீ ஒரு அத்தனை நபராக இருந்து செயல்படுத்தின, அவ்வளோதான். ஓகே, டன். இதுதான் இங்கே டெக்னிக்கல் டீடு. முடிஞ்சிச்சா? அப்போ டீடுனா என்னான்றது உனக்கு ஷார்ட்டாக சொல்லியாச்சு. அடுத்து வாங்க, அக்ரிமெண்ட், ப்ராமிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். அப்போ அக்ரிமெண்ட்னா என்ன? உனக்கு மறுபடியும் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. அக்ரிமெண்ட் ரெண்டு பேர்த்துக்கு இடையில், இரு பார்ட்டிகளுக்கும் இதில் A and B இவர்கள் மத்தியில், பிட்வீன் இவங்களுக்கு இடையே ஒரு உறுதிமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டதே அக்ரிமெண்ட். கான்ட்ராக்ட், லீகலி என்போர்சபிள் அக்ரிமெண்ட். சட்டப்படி ஒரு உடன்படிக்கை, உறுதிமொழி, பிராமிஸை நடைமுறைப்படுத்தினா, அக்ரிமெண்ட்டை நடைமுறைப்படுத்தினா அது கான்ட்ராக்டாக மாறிடும். Creating or transferring legal rights, especially relating to the property. இதுதான் அங்கேயும் சொல்லப்படும். அப்போ டீடு ஃபார்மல் ரிட்டன் லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட்டிங் ஆர் டிரான்ஸ்ஃபரிங் லீகல் ரைட்
எஸ்பெஷலி ரிலேட்டிங் டு த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? உனக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட உள்ள அதிகாரத்தையும் உரிமை மூலத்தையும் வேறொரு நபரும் பறிக்க முடியாத நபரை உரிமை மூலத்தையை உடைமையும் ஒருவருக்கு நீ அந்த உரிமை மூலத்தையும் உடைமையும் ரைட்டு மாற்றி உரிமை மூலத்தையும் பத்திரத்தின் மூலமாக ரிட்டர்ன் மூலமாக பரிமாற்றம் செய்தால் அதுதான் டீடு. ஓகேவா? ஒரு ப்ராப்பர்ட்டி மேல உனக்கு உடைமையும் இருக்கணும், உரிமையும் இருக்கணும். உடைமைக்கும் உரிமைக்கும் என்ன அர்த்தம்? உடைமை என்பது அனுபவம், உரிமை என்பது அதிகாரம். உரிமை அடிப்படை உரிமை, சட்ட உரிமை. உரிமை வந்து எனக்கு மட்டுமே சொந்தமானது. அது அனுபவித்தாலும் அனுபவிக்கட்டாலும் அது எனக்கு சொந்தமானது. அனுபவம் என்பது நோ நோ நோ, அது ரைட்ஸா மாறாது, டைட்டில் ரைட்ஸா மாறாது. ஓகேவா? அதுதான் ரைட்ஸ் ஈஸ் எ பொசிஷன், பட் பொசிஷன் ஈஸ் எ ரைட்ஸ். மாறலாம் லாங் டைம் பேஸ்ட் ஆன் த லீகல் கிரவுண்ட்ஸ். அனுபவம் எப்போ உரிமை மூலமாக மாறும் என்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு அனுபவத்தினை அடிப்படையாக கொண்டு அதை உரிமை மூலத்தை நாடு சட்ட உரிமை பெறுவதற்கு நீதிமன்றத்தை நான் நிலைநாட்டுவதற்கான அது அதிகாரத்தை தேடணும், நீதிமன்றத்தை நாடணும். அப்பொழுது அதுக்குன்னு ஒரு கால வரம்பு இருக்குது. அப்போதான் நீங்கள் போயிட்டு அந்த உரிமை மூலத்தை கிளைம் பண்ணணும். அப்போதைக்கு உரிமை மூலமும் அனுபவ மூலமும் உனக்கு வந்துட்டாலே ரைட்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர் வேலிடு வந்துருச்சா? ஓகே. அடுத்து சரி, பொசிஷன் ரைட்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் த பொசிஷன். டூ கைண்ட்ஸ் ஆஃப் பொசிஷன். ஒன்று லீகல் பொசிஷன், ஒன்று இல்லீகல் பொசிஷன். இந்த லீகல் அட்வர்ஸ் பொசிஷனும் இல்லீகல் அட்வர்ஸ் பொசிஷனும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ இங்கே வருவோம். பார்த்துட்டிங்களா? இந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் எது முக்கியமானதுன்றது எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு தான். சம் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதான் கேட்பாங்க. செக்ஷன் 2A, 2B, 2D, 2E, 2B, 2H, 10, 11, 3 to 4, 5 to 6, 13 to 22, 23, 25, 26 to 30. இதுதான் அங்கே கேட்பாங்க. இதுலேருந்து கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. அதுதான். அப்போ அதுலேருந்து என்னென்ன தெரியுதுன்னா, ப்ரொபோசல், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன், அக்ரிமெண்ட், ப்ராமிஸ், கான்ட்ராக்ட், வேலிட் கான்ட்ராக்ட், காம்பிடென்சி, கம்யூனிகேஷன், ரிவோகேஷன், ஃப்ரீ கன்சென்ட், லாஃபுல் அப்ஜெக்ட், நோ கன்சிடரேஷன், வாய்ட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இதுலேருந்து கம்பல்சரி குறைந்தபட்சம் 3-4 கொஷின் வச்சும் கேட்க வாய்ப்பு இருக்குது. கான்ட்ராக்டில் சிவில் சம்மந்தப்பட்டது. இதை எக்ஸாமுக்குன்னு படிக்காதீங்க, ப்ராக்டிஸுக்குன்னு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜட்ஜே ஆகாட்டாலும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் உங்களை கைவிடாது. இது அந்த அளவுக்கு முக்கியமானது. சிபிசி, ப்ராப்பர்ட்டி, டிபி, கான்ட்ராக்ட் மூணும் ரிலேட்டடாக ஆனது. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ மேடம் அவர்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க, அதற்கும் நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.